ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் 12ஆம் இடமான விரயஸ்தானமான மகரத்தின் அதிபதியுமான சனி பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்பதனால் ஜென்மச்சனி என்று சொல்வார்கள். 7.5 சனியும் நடக்கிறது, ஜென்மச்சனியாகவும் இருக்கிறது, ராகுவுடன் இணைந்து நிற்பது. அப்போது இந்த பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இப்போ பாதிப்பு இருக்காது. இப்போ கடந்து எப்போ குரு பகவான் பயிற்சியானாரோ, அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியின் பாதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பாக்கிய பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார், சனியையும் ராகுவையும் பார்க்கிறார். அப்போது இந்த ஜென்மச்சனியால் 7.5 சனியால் ராகு உங்கள் ஜென்மத்தில் நிற்பதனாலே வரக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது கும்பராசிக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெற்று நிற்பது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 அதிபதி, தன லாபஸ்தான அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்திலே மிதுனத்திலே நின்று வியாழ நோக்கத்துடன் நல்ல யோக பலன் தருவார். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தன லாபஸ்தானத்தின் அதிபதியும் ஆவார். அதாவது 11ஆம் இடமான தனுசின் அதிபதியும் 2ஆம் இடமான மீனத்தின் அதிபதியான குரு பகவான். இப்போது இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று நிற்பது நல்ல யோக பலனை தரும். யோக பலன்னா உங்களுக்கு வித்தை தொழில் என்று சொல்லக்கூடியதில் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். உங்களுடைய வித்தையை அடுத்தவர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோக அமைப்பு. எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. வித்தைனா அது தொழில், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், அனைத்திலும் உங்கள் வித்தைகள் விளையாடக்கூடிய யோக காலம். அதன் மூலம் தனவரவு பணவரவு எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன். மேலும் இந்த சுகஸ்தானம் என்பது சுகத்திற்கும் குறைவிருக்காது, பிரயாணத்திற்கும் குறைவிருக்காது. பிரயாணங்கள் அதிக அளவில் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அமைப்பை தருகிறது. அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால் மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தான அதிபதியும் ஆவார். இந்த மனோகாரகன் என்பதனால மனதிலே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல ஒரு யோசனைகளை தந்து அதை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் வியாபார மேன்மை, தொழில் மேன்மை போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பை தரப்போகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்திலே நல்ல ஒரு யோக பலனும் கிடைக்கும். வியாபாரம் சூடு பறக்க நடைபெறும். இதுவரைக்கும் ஸ்டாக்கில் இருந்த பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிடும். அதன் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும். மேலும் வீடு வாகன யோகம் கிடைக்கப்பெறும். இது வரைக்கும் வீடு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோக அமைப்பை தரும். இடம் வாங்கணும், விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்குங்க. ஏற்கனவே விவசாயத்தை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும். விவசாயத்திலே நல்ல ஒரு மகசூல் கிடைத்து அதீத விலை உயர்வுடன் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் வாகனம் இதுவரைக்கும் பழுதுபட்டு அதற்கு விரைய செலவு சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாகன செலவுகள் இனி இருக்காது. வாகனத்திற்கான விரயம் இருக்காது. பழைய வாகனம் வைத்து கொண்டிருப்பவர்கள் பழையதை கொடுத்து புதிது வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு. அதே நேரத்தில் இந்த மருத்துவ செலவு, மருந்து வகைகளுக்கான செலவு, உடல் உபாதைகள், இந்த இருமல், சளி, நீர் கோவை, அதாவது மனோ தத்துவ நிபுணராக இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன். மனோதத்துவ நிபுணராக ஒரு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். நீங்கள் அனைவரிடமும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு, கௌரவம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய
கௌரவமும் புகழும் கூடும். உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த தொழில் மட்டுமல்ல, தொழில்னு பார்த்திங்கன்னா எண்ணெய், எள், பழைய பொருள் வாங்கி விற்பனை செய்வது, அதாவது சுத்தப்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்வது, அந்த தொழில் செய்வது அல்லது அந்த வேலை செய்வது, செருப்பு கடை வைத்திருப்பவர்கள், செருப்பு தைத்தல் போன்ற தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலன் தரும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதன், அது சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2 குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன வரவுக்கு குறைவு இருக்காது. வாக்கு சுத்தமாக இருக்கும். அதாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது. அதாவது காரிய பேச்சாக இருக்கும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் காரியத்திற்காக தான் உங்கள் பேச்சு இருக்கும். வீண் பேச்சு பேசுவது, எதிர்வாதம் செய்வது, மறுத்து பேசுவது இதெல்லாம் இருக்காது. இதுக்கு முன்பு அப்படி ஒன்று இருந்திருந்தால் அது இப்போது கண்டிப்பாக இருக்காது. காரிய பேச்சாக இருக்கும். அதே நேரத்தில் கோபம் அப்படிங்கிறது இருக்காது. இதற்கு முன்பு எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கோபம் அப்படிங்கிறது சுத்தமாக உங்கள்கிட்ட இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் எந்த குறைவும் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 அதிபதியும் குரு பகவான் 5ல் இருக்கிறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காது. தொழில் மேன்மை ஏற்படும். நல்ல எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அதே நேரத்தில் தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரும். நீங்கள் தொண்டுள்ளம் கொண்டவராக இருப்பீங்க. தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய அமைப்பையும் தரும். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வக்கீல் தொழில் செய்பவர்கள், வட்டி தொழில் செய்பவர்கள், இந்த இனிப்பு பதார்த்த கடை அல்லது விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதே நேரத்தில் இந்த வேத நூல் புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக காலமாக இருக்கும். நல்ல லாபமும் கிடைக்கும், விற்பனையும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தனகாரகன் என்று சொல்வதனால் தனம் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள், அதாவது ஒரு வங்கி ஊழியராக, வங்கி மேலாளராக, வங்கியில் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் தரும். புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான்கிறதுனால அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம், புத்திர தாமதம் தடை இருந்தவர்களுக்கு புத்திர தடை தாமதம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே போல் வியாழ நோக்க பலம் மாலை பூத்திருக்கிறதுனாலையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டது இந்த காலகட்டத்திலே திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல யோக பலன் தரும். வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கு வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும். கேளிக்கை விளையாட்டுகளே அதிக அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, விசேஷ காரியங்களுக்கு சென்று கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அங்கு உங்களுக்கென்று தனியான ஒரு வரவேற்பு, ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதிக அளவிலே இந்த கேளிக்கை விளையாட்டுகளிலே மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல யோக அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருப்பதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும், கல்வியில் மேன்மை ஏற்படும். ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்வியில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு. ஆராய்ச்சி ஆய்வு முடிவு பெற்று பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே, இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்பவர்கள், வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு. அதாவது வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் விருத்தியாகும், விரிவுபடுத்துவீர்கள். தொழிலும் விருத்தியாகும், தொழில் மேன்மையடையும், தொழிலும் விருத்தியடையும். அதாவது விருத்தி மட்டுமல்ல, விஸ்தீரணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம்
வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் இப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாற்றங்களும் ஏற்படும். அந்த மாற்றம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மாற்றம் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பவர்கள், அந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வீடு மனை மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. விரயம் இருக்கும், சுப விரயமாக இருக்கும். வீட்டில் விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய சுப விரயம். அதே போல் உங்கள் கூட அதாவது விரயம் அப்படிங்கிறது இந்த மருத்துவ செலவு விரயம் இருக்காது, வியாதி சம்பந்தமான விரயங்கள் இருக்காது. ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்கிறதுனால இப்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே பாதிப்புகள் குறையுமே தவிர பாதிப்புகளை அதிகப்படுத்தாது. மனக்கவலை, அதாவது தீராத மனக்கவலையில் அவதிப்படுபவர்கள், காரிய தடை தடங்கள் தாமதத்தில் இருந்தவர்கள், மந்தமான போக்கு, எந்த ஒரு வேலை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மந்தத்தன்மையுடன் இருந்தவர்கள், இந்த மந்தன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மந்தகாரகன். அதனால் எல்லாமே ஒரு மந்தமாகவே நடந்து கொண்டிருந்தது. இப்போ அப்படி இருக்காது, எல்லாமே வேகம் எடுக்கும். காரணம் சுகஸ்தானத்திலே உச்சம் பெற்ற சந்திரன். அதே நேரத்தில் உங்கள் ஜென்மச்சனி குரு பார்வையால் பாதிப்பை தராது. இப்போ அந்த மந்தத்தன்மை மாறும், காரிய தடை தடங்கள் மாறும். இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த வேலை, எந்த முயற்சி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன், அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன். அதே நேரத்தில் இந்த தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலன் கிடைக்கும். குலத்தொழில், அதாவது தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும். இதை ஆடு மாடு வளர்ப்பு விற்பனையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது இந்த ஆடு மாடு இனப்பெருக்கங்கள் அதிக அளவிலே ஏற்பட்டு, நாய் விற்பனை ஈடுபடுபவர்களுக்கும் சரி, அதன் மூலம் அதிக அளவிலே இனப்பெருக்கம் ஏற்பட்டு அவை அனைத்தும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோக பலனை தரும். இந்த நாய், ஆடு, மாடு, கால்நடைகள் மட்டுமல்ல, பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு. இந்த காலகட்டத்திலே, இந்த ஆவணி மாதத்திலே கும்ப ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.